ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஐ பெரியசாமி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸை ஸ்டே பண்ணுறாங்க. அது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு உடைய அலிகேஷனாகவும் ரிப்போர்ட் ஆனதுனால இது முக்கியமாக இந்த லேண்ட் வாஸ் அலாட்டட் டு சி கணேசன் த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டு த சீஃப் மினிஸ்டர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸ்பீக்கரோட கன்சென்ட் எடுத்து அவர் மேலே கேஸ் போட்டது வந்து டெக்னிக்கலாக கரெக்ட் கிடையாது. பெரியசாமி அவர்களோட வீட்டில் பல அறைகளுக்கு சாவி இல்லாததுனால ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈடிக்கும் அஞ்சமாட்டோம், மோடிக்கும் அஞ்சமாட்டோம். ஸ்டேட் போட்ட கேஸ் இருக்கிறதுனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் பண்றாங்க. கூட்ட உடைக்கிறது இல்லீகல் கிடையாது. அதுதான் சட்டமானவர்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் வரதுனால தான் ஐ பெரியசாமி அவர்களுடைய இடங்கள்ல ரெய்ட் நடத்தியிருக்காங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐ பெரியசாமி அவர்கள் மேலே நேற்று இடி ரெய்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ பெரியசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய மினிஸ்டராகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பிரசன்ட் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி 2021 2022 வரைக்கும் கோஆபரேஷன் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு ஐ பெரியசாமி அவர்கள். இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் 2006 2011 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் பொழுது பெரியசாமி அவர்கள் ஹவுசிங் போர்ட் பட் ரெவென்யூக்கு மினிஸ்டராக இருந்திருக்காரு பெரியசாமி அவர்கள். ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஒரு சன் ஒரு டாட்டர். அவருடைய சன் ஐபி செந்தில்குமார் அவர்கள் பழனி கான்ஸ்டிடுவன்சியில் எம்எல்ஏவும் இருந்துகிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் தான் நேற்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறை அண்டர் தி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ஐ பெரியசாமி அவர்களுடைய இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்டு ஏன் நடத்தப்பட்டது, இந்த ரெய்டுடைய பின்னணி என்ன, எந்த சட்டத்தை சார்ந்து இந்த ரெய்டு நடத்துகிறாங்க, ஐ பெரியசாமி அவர்கள் மேலே ஏதாவது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கா, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது எந்த டைமில் கமிட் பண்ண அஃபென்ஸாக கருதப்படுது, அதில் அக்யூஸ்டாக அவர் இருந்தாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகள் கண்டிப்பாக சட்ட மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். காரணம் என்னென்னா, ஒரு ரெய்டு நடக்குதுன்னா அதுவும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அதில் பொலிட்டிக்கல் கலரே கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போடக்கூடிய கேஸு, அதாவது போலீஸ் கேஸ் போட்டால் தான் அது ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 ரெய்ட் நடத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது ஷெட்யூல்டு அஃபென்ஸாகவும் இருக்கணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெய்ட்ஸ் நடத்துக்கான பாசிபிலிட்டி உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஐ பெரியசாமி அவர்கள் மேலே என்ன கேஸ் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி எழுந்திருக்கு இப்போ இந்த ரெய்ட் நடக்கும் பொழுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேஸ் ஆகப்பட்டது ஐ பெரியசாமி அவர்கள் மேலே அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஃபைல் பண்ணுறாங்க, அதாவது 2011 2012 காலகட்டத்தில். அப்படி பார்க்கும் பொழுது இதோட கேஸோட பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி அவர் மேலே டிவிஎஸ்சி, அதாவது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸ் போட்டிருக்காங்க 2011 2012. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனட் அசெட் ஆகப்பட்டது 2.1 crore டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸ் இருந்ததா கேஸ் போட்டு அந்த கேஸு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் டிஸ்சார்ஜும் ஆகிடுது ஐ பெரியசாமி அவர்களுக்கு. டிஸ்சார்ஜ் ஆகியும் ஏன் இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்துகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலாக சட்ட மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். காரணம் என்னென்னா, டிஸ்சார்ஜ் ஆன கேஸ் மேலே எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆனாலும் சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது லைவ் லாலையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 26 February 2024 அன்றைக்கி ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வில் பி ஷேக்கன் இஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ஃபேஸிங் கரப்ஷன் கேஸ் ஷார்ட் சர்க்கியூட் கிரிமினல் ட்ரையல் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன கிளியராக சொல்லியிருந்தாங்கன்னா, while setting aside the discharge of Tamil Nadu Rural Development Minister I. Periaswamy in a corruption case, the Madras High Court on Monday observed that the constitutional courts were duty bound to ensure that the legitimacy of the administration of justice is not eroded by allowing a minister or MLA to short circuit the trial in corruption case against them அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனையும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, I quote the exact words of Madras High Court. The legitimacy of the administration of criminal justice will be eroded and public confidence shaken if MLA and ministers facing corruption cases can short circuit criminal trials by adopting the modus operandi that has been carried out in this case.
The public should not be led to believe that a trial against a politician in the state is nothing but a mockery of dispensing criminal justice. A constitutional court is duty bound under the constitution to ensure that such things do not come to pass அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக அப்சர்வ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, the trial court order discharging Periaswamy was manifestly illegal, that the trial judge had committed a grave procedural impropriety which necessitated the court's intervention. The court added that once the trial had commenced, the discharge petition filed by Periaswamy was not maintainable and the trial court had committed an error by entering it and allowing it. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பெரியசாமி அவர்களுடைய கேஸு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ட்ரையலுக்கு வந்த கேஸ் மேலே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட முடியுமா அப்படிங்கிற முதல் கேள்வி வருது சட்டத்தில். ஜென்ரலாக ட்ரையல் நடத்தும் பொழுது டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க லோவர் கோர்ட்ஸ் ஆர் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஆனால் இங்கே பெரியசாமி அவர்களோட கேஸில் ட்ரையல் நடக்கும் பொழுது டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் டிஸ்சார்ஜும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பெரியசாமி அவர்கள் கேஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே ட்ரையல் கோர்ட்டில் ட்ரையலை முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி 2.1 crores ரஃப்லி வந்து டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸை வந்து கண்டறிஞ்சு, இந்த டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸ் வந்து விஜிலன்ஸ் கண்டுபிடிச்ச டேட்டா. அதாவது பெரியசாமி அவர்கள் அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கும் பொழுது, அதிமுக கவர்மெண்ட் இருக்கும் பொழுது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த கண்டறிஞ்சு அவர் மேலே கேஸ் போடுறாங்க 2011-12 காலகட்டத்தில். சப்சிக்வெண்ட்டாக இது மேலே தான் டிஸ்சார்ஜ் போடுறாரு. அந்த டிஸ்சார்ஜ் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சேலஞ்சுக்கு வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க இந்த கேஸை வந்து 6 months வந்து ட்ரையலை முடிக்கணும்னு. ஸோ இது முக்கியமாக அது சொல்லும் பொழுது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனும் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க 26th February 2024 அன்னைக்கு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, the inescapable conclusion is that once the trial has commenced, CRL MP number 4204 of 2023 filed by the second respondent A3 seeking discharge was not maintainable. Consequently, the special court committed a gross illegality in entertaining and allowing second discharge petition in the midst of trial. This court has no intention in holding that order dated 17/3/2023 passed in CRL MP number 4204 of 2023 discharging A3's marks of manifest illegality and grave procedural impropriety warranting interference under section 397, section 401 of CRPC, the court observed. அது மட்டும் இல்லாமல் பெரியசாமி அவர்களுடைய அந்த கேஸ் டிஸ்சார்ஜை வந்து சுவமோட்டோவா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லார்ட்ஷிப்ஸ் எடுத்து கிளியராக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் இந்த கேஸை வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை வந்து பண்ணது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. கோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட் ஆர்டர், அதாவது டிஸ்சார்ஜ் ஆர்டரை செட்டிசைட் பண்ணது மட்டும் இல்லாமல் the court had ordered the trial to be transferred from special court for cases under the Prevention of Corruption Act to special court for the trial of cases against MPs and MLAs. ஏன்னா அஸ்வினி உபாத்யாயா கேஸ்க்கு அப்புறம் 2016 அப்புறம் எல்லா Prevention of Corruption Act 1988 கேசஸும் with respect to MP MLAs has to be tried by special court for MP MLAs அப்படின்னு சொல்லும்போது பெரியசாமி அவர்களுடைய தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, trial against him was initiated upon the permission of the speaker which initiated the trial since the proper authority for granting sanction was the governor அப்படின்னு வாதிட்டார். அது மட்டும் இல்லாமல் he had thus argued that the trial was non-exist in law, that the second discharge petition was maintainable. However, the court disagreed with this argument. The court noted that the time of taking cognizance of the offense, Periaswamy was not a minister. Accordingly, speaker's permission போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பெரியசாமி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால ஸ்பீக்கர் பர்மிஷனே போதும், கவர்னர் பர்மிஷன் தேவையில்லை. காரணம்னா அந்த டைமில் வந்து பெரியசாமி அவர்கள் வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருந்துகிட்டு இருந்தார். இது மேலே தான் பெரியசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேவும் வாங்கியிருந்தார். இதுக்கப்புறம் பெரியசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டு நாடி போகிறாரு. April 8, 2024 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரையல் அகெயின்ஸ்ட் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பெரியசாமி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸை ஸ்டே பண்ணுறாங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது இந்த ப்ளீயை வந்து ஹியர் பண்ணும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை செட்டிசைட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், அதாவது ட்ரையல் கோர்ட் கொடுத்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து செட்டிசைட் பண்ணதுனால
அதனால் வந்து ஐ பெரியசாமி பாதிக்கப்பட்டிருக்காருன்றதுனால ஐ பெரியசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ணும்பொழுது கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் கேட்டகரிக்கலாக கிளியராக என்ன சொல்லிட்டாங்க, டைரக்டட் ஃபார் த ஸ்டே ஆஃப் ட்ரையல் அன்டில் த நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது த கோர்ட் ரீசன்ட் that it was examining the merit of the impugned judgment and thus the trial as ordered by the trial court should not proceed அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெஞ்ச் கம்ப்ரைசிங் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் அண்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ரா. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் மார்ச் 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் முதல் முறை மார்ச் 20, 2024 அன்னைக்கு, அதாவது போன வருஷம் தான் இந்த ஹியரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஹியரிங் வரும்பொழுது கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மேட்ரு வந்து டாப் கோர்ட்டோடைய கன்சிடரேஷன் இருக்கிறதுனால ட்ரையலை வந்து தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ பெரியசாமி தரப்பில் வந்து வாதிடும் பொழுது முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை அபெக்ஸ் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அப்சர்வேஷனாக சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈவன் தோ த அபெக்ஸ் கோர்ட் கிராண்டட் லிபர்ட்டி டு அப்ளை டு த ட்ரையல் கோர்ட் ஃபார் டிஃபர்மெண்ட் ஆஃப் த ட்ரையல், த சேம் அப்ளிகேஷன் வாஸ் இன் டிக்ளைன். Imperatively, trial court declined to defer the trial because High Court's direction to conclude the trial on or before 31/7/2024. அதனால் in view of this submission, top court என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா, I quote the exact words of the top court, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, டாப் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, this court is examining the merit of the same judgment. In the circumstances, we are of the opinion that the trial ordered by the trial court should not proceed while this court is considering the challenge by the accused. Accordingly, the proceedings is stayed until the next date of the hearing அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன் பிரீஃப் என்ன முக்கியமான அங்கே அப்சர்வேஷனாக வந்துச்சுன்னா, அலிகேஷன் அகேன்ஸ்ட் பெரியசாமி is that while serving as the Minister for Housing in DMK cabinet between 2008 and 2009, he conspired with others, அதாவது மற்றவங்களோட சேர்ந்து இல்லீகலாக ஹை இன்கம் குரூப் HIG பிளாட்டை வந்து மொகப்பேர் எரி ஸ்கீமில் வழியாக கொடுத்ததாகவும் அது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு உடைய அலிகேஷனாகவும் ரிப்போர்ட் ஆனதுனால அந்த காலகட்டத்தில் ஹவுசிங் போர்டில் வந்து மினிஸ்டர் அவர் இருந்ததுனாலையும் இது முக்கியமாக இந்த லேண்ட் வாஸ் அலாட்டட் டு சி கணேசன் த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டு த சீஃப் மினிஸ்டர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவருக்கு அலாட் பண்ணதுனாலையும் இந்த கேஸ் வந்து வந்ததாக குறிப்பிடப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான வாதம் என்ன வச்சாங்க பெரியசாமி சைட்லன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஸ்டே வாங்குறதுக்கு முன்னாடி பெரியசாமி அவர்கள் மினிஸ்டராக இருக்கும் பொழுது கவர்னர் தான் நாடு கொடுத்துருக்கணும் அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு. ஆனால் ஸ்பீக்கரோட நாடு, அதாவது அவர் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தை தாண்டி அவர் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது ஸ்பீக்கரோட கன்சென்ட் எடுத்து அவர் மேலே கேஸ் போட்டது வந்து டெக்னிக்கலாக கரெக்ட் கிடையாது. அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் எம்எல்ஏவாக இருந்ததுனால கவர்னருடைய சாங்ஷன் தேவையில்லைன்னு சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வச்சதுனால அவருக்கு வந்து ஸ்டே கிடைக்குது சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸோட நம்பர் ஆகப்பட்டது ஐ பெரியசாமி வெர்சஸ் ஸ்டேட் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டைரி நம்பர் 11494 ஆஃப் 2024. அது சார்ந்து தான் இந்த ஸ்டே கிடைக்குது 2024. இதை சார்ந்து தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ரெய்ட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரெய்ட் ஆகப்பட்டது முக்கியமாக இந்த ரெய்ட் ஆகப்பட்டது சனிக்கிழமை, அதாவது போன சனிக்கிழமை வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 12லேருந்து 11 மணி நேரம் இந்த ரெய்ட் நடந்ததாக சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா நிறைய காலனி வந்தது, சர்க்குலேட் ஆச்சு. பெரியசாமி அவர்கள் இடி ஆஃபீஸர்ஸ்க்கு கை கொடுத்து அனுப்புகிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது இடி ஆஃபீஸர்ஸ் ஒரு ஜெராக்ஸ் மெஷினை கொண்டு வந்து சிஆர்பிஎஃபோட ப்ரொடெக்ஷனோட இந்த ரெய்ட் நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்ட் நடத்தும் பொழுது முக்கியமான 2-3 ஈவெண்ட் நடந்திருக்கு. என்ன ஈவெண்ட் நடந்திருக்குன்னா, பெரியசாமி அவர்களுடைய சன் வீட்லேயும் ரெய்ட் நடந்திருக்கு, பெரியசாமி அவர்களுடைய டாட்டர் வீட்லேயும் ரெய்ட் நடந்திருக்கு, அவரை சார்ந்திருக்கக்கூடிய பல சொந்தக்காரங்க வீட்லேயும் ரெய்ட் நடந்திருக்கு. இதை தாண்டி பெரியசாமி அவர்களுடைய செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூமையும் செக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எக்ஸைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது தான் இங்கே வந்து ரூமை வந்து பூட்டினதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதை தாண்டி பெரியசாமி அவர்கள் வீட்டில் வந்து பல அறைகளுக்கு சாவி இல்லாததுனால, அந்த இல்லாமல் இருக்கிறது வந்து ஜெனிவனாக இருக்கலாம், இல்லை அவர் வேணும்னு கூட சொல்லியிருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இஸ் சிச்சுவேஷன். அப்படி இருந்தாலும் அந்த சாவி இல்லாததை உடச்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்தாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பரவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது முக்கியமாக ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தார். எப்பயும் போல் அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில்
பெரியசாமி அவர்களுடைய மேட்டர் ஸ்டேல இருந்தது. இப்போ ஹியரிங் வந்து மண்டே வரதா இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து வரதா இருக்குது. அப்போ மண்டே வந்துச்சுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஒரு சமயம் சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டா, நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ப்ராசிபிலிட்டி வந்து அது கம்ப்ளீட்டாக ஸ்டே ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பீயிங் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக மணி லாண்டரிங் ஆஸ்பெக்டை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் பண்ணலைன்னு கேட்டாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சிக்கலாக போயிடும். அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மண்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வரதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சாட்டர்டே ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்காங்க. பல ஆவணங்களை எடுத்திருக்காங்க. அந்த ஆவணங்களை ஒரு சமயம் வந்து நாளைக்கு வந்து ஹியரிங் அப்போ வேணும்னாக்க அவங்க சப்மிட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த எபிசோட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வர முடியும். ஆனால் பல முறை என்ன நடக்குதுன்னா, அரசியல் தலைவர்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி விமர்சிக்கும் பொழுது அரசியல் காரணங்களுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பற்றி விமர்சனம் பண்ணும் பொழுது ஏதோ கேஸே இல்லாத மாதிரியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல் முறை கேஸ் போட்டு சர்ச் பண்ணுற மாதிரியும் தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் ஸ்டேட் போட்ட கேஸ் இருக்கிறதுனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் பண்ணுறாங்க. ஸ்டேட் போட்ட கேஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி டிரெக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 2011-2012 பீரியடில் போட்ட கேஸ். அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ரைட்ஸ் நடத்துகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த ரைட்ஸ் நடத்தும் பொழுது முக்கியமாக பெரியசாமி அவங்க வீட்லையும் நடத்துகிறாங்க. காரணம் என்னன்னா, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது தாண்டி பெரியசாமி அவர்கள் வீட்டு முன்னாடி தொண்டர்களும் தர்ணா பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஈடிக்கு அகெயின்ஸ்டாகவும் கோஷம் எழுப்பியிருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நடக்கிறது வந்து அரசியல்வாதிகள் வீட்டில் ரெய்ட் நடக்கும்பொழுது தொண்டர்களை வந்து அமிச்சு இந்த மாதிரி வந்து தர்ணா பண்ணுறது சகஜமாக இருந்தாலும், அதில் முக்கியமாக ஒரு தொண்டர் வந்து இன்னும் ஆக்ரோஷமாகி அவர் வந்து ஈடிக்கு அகெயின்ஸ்டாக கோஷங்கள் எழுப்பினதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா, பெரியசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான லீடராக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் மேலே ரெய்ட் நடத்தும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முழுசாக வந்து ஈடிக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேஸ் மண்டே சுப்ரீம் கோர்ட்டில் வர்றதுனால தான் பெரியசாமி அவர்கள் வீட்டில் ரெய்ட் நடத்துறது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் ரெய்ட் நடத்தியிருக்காங்க. இன்க்ளூடிங் அவரோட சன் ப்ளஸ் அவங்களோட டாட்டருடைய வீடுகளையும் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில். அப்படி பார்க்கும் பொழுது திண்டுக்கல் துரைராஜ் நகரில் இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்களோட வீட்டில் வந்து பூட்டையும் உடைக்கிறாங்க சில இடங்களில். காரணம்னா சாவி இல்லைன்னு. இதை தாண்டி பெரியசாமி அவர்களுடைய சன் செந்தில்குமார், செந்தில்குமார், அதாவது எம்எல்ஏ, பழனி கான்ஸ்டிட்யூன்சியோட எம்எல்ஏ, அவர் வீட்லேயும் ரெய்ட் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வத்தலகுண்டு சாலையில் இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் மில், அதாவது அவருடைய இளைய மகன் பிரபு அப்படிங்கிற ஒரு வீட்லேயும் ரெய்ட் நடத்துகிறாங்க. இதை தாண்டி அவங்களுடைய டாட்டர்ஸ் வீட்லேயும் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் ரெய்ட் நடத்தினதை ரிப்போர்ட் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எது எப்படியா இருந்தாலும் இந்த ரெய்டாகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்டர் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி இப்போ பண்ண வேண்டிய காரணம் என்னென்னா, செக்ஷன் 17 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சர்ச் அண்ட் சீஷர் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் உண்டு. அந்த ப்ரொவிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 17 subsection 1 where the director or any other officer not below the rank of deputy director authorized by him for the purpose of this section on the basis of information in his possession has reason to believe the reasons for such belief to be recorded in writing that any person has committed any act which constitutes money laundering, then subject to these rules made in this behalf, he may authorize any officer subordinate to him to a enter and search any building, place, vessel, vehicle or aircraft where he has reason to suspect that such records or proceeds of crimes are kept. B. Break open the lock of any door, box, locker, safe, almirah or other receptacle for exercising the powers conferred by clause A where the keys thereof are not available. C. Seize any record or property found as a result of such search. D. Place marks of identification on such record or property if required, or make or cause to be made extracts or copies therefrom, make a note or inventory of such record or property. E. Make a note or an inventory of such record or property. F. Examine on oath any person who is found to be in possession or control of any record or property
in respect of all matters relevant for the purpose of any investigation under this act. இந்த மாதிரி வந்து சர்ச் அண்ட் சீஷர் பவர்ஸ் வந்து இருக்கக்கூடிய சட்டம் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில். அதுலேயும் முக்கியமாக செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1A அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேர் இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள் டு சீஸ் சச் ரெக்கார்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி, த ஆஃபீஸர் ஆத்தரைஸ்ட் அண்டர் சப்செக்ஷன் 1 may make an order to freeze such property, whereupon the property shall not be transferred, otherwise dealt with except with the prior permission of the officer making such order, and copy of such order shall be served on the person concerned, provided that if at any time before its confiscation under subsection 5 or subsection 7 of section 8 or section 58B or subsection 2A of section 60 it becomes practical to seize a frozen property, the officer authorized under subsection 1 may seize such property. ஸோ இந்த மாதிரி வந்து சர்ச் அண்ட் சீஷர் பவர் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் செக்ஷன் 17 படி இருந்துட்டு இருக்க நிலைமையில் நேற்று நடந்த சர்ச்சில் பூட்டை உடைக்கிறது வந்து இல்லீகல் கிடையாது. அதுதான் சட்டமானவர்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா செக்ஷன் 17 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சர்ச் அண்ட் சீஷர் பண்ணும்பொழுது பூட்டை உடைக்கக்கூடிய பவரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சர்ச் ஆகப்பட்டது மண்டே, அதாவது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் வரதுனால தான் பெரியசாமி அவர்களுடைய இடங்களில் ரெய்ட் நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்ட் ஆகப்பட்டது இனிமேல் கண்டினியூ ஆகுமா, இல்லை அவங்க முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்களா, என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான சப்மிஷன் அவங்க வந்து ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க, இல்லை ப்ரொசீடிங்ஸ் வந்து அண்டர் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ தொடங்குவாங்களா. ஏன்னா ட்ரையல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுனால ஐடியலாக பெரியசாமி அவர்கள் மேலே அக்யூஸ்டாக இருக்கக்கூடாது லோவர் கோர்ட்டில். பட் சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மேட்டர் சோமோட்டோவை எடுத்து ரிவிஷன் கொண்டு வந்ததுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த டிஸ்சார்ஜ் செல்லுபடி ஆகாது, இல்லீகல் அப்படின்னு சொன்னதுனால திருப்பி வந்து 6 monthsக்குள்ளே ட்ரையல் நடத்தணும்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே தான் பெரியசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவருடைய சாங்ஷன் ஆகப்பட்டது ஸ்பீக்கர் தான் கொடுத்தாங்க, கவர்னர் தரல, அவர் ஒரு மந்திரியாக இருந்தவர், அந்த மந்திரியாக இருந்த பீரியடில் இந்த ஊழல் நடக்கப்பட்டதாக சொல்லப்படுது, அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது ஸ்பீக்கரோட சாங்ஷன்லேயே டிவிஎஸ்சி, அதாவது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ரெய்ட் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் கிரவுண்டை ரேஸ் பண்ணி ஸ்டே வாங்கியிருந்தார் பெரியசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ஸ்டே இப்போ இயரிங்க்கு வரதுனால இப்போ எப்படி இது கண்டினியூ ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்ததுனால ட்ரையலும் நடக்காமல் இருந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டே நாளைக்கு வெக்கேட் பண்ணுவாங்களா, ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுமா, இல்லை ஸ்டே இது வந்து ப்ரொசீஜரல் இஷ்யூஸை வந்து மேற்கோள் காட்டுவாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் ஸோ பெரியசாமி கேஸ் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். டிஸ்சார்ஜே பண்ணியிருந்தாலும் ரிவிஷனரி ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணி சுவமோட்டோவா மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்து அந்த டிஸ்சார்ஜ் ஏன் நடந்ததுன்னு கேட்கறதுக்கான பவர்ஸ் உண்டு, எஸ்பெஷலாக பொலிட்டிஷியன்ஸ் கேசஸ் பொறுத்த வரைக்கும். இது தாண்டி இந்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் மேலேயும் அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு பெரியசாமி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருந்தாரு. இது வரைக்கும் ட்ரையல் நடக்கலை. ஒரு சமயம் இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த கேஸ் எப்படி ஆக போகுதுன்னு பார்த்துட்டு தான் இது எப்படி என்ன அவுட்கம் வரும், என்ன அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்க போகிறாங்கன்றத தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் சுப்ரீம் கோர்ட் இஸ் கோயிங் டு கம் அவுட் அஸ் அன் அப்சர்வேஷன் ஆர் அன் ஆர்டர். அது வந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும் எப்படி வந்து இந்த கேஸ் மூவ் ஆகும் பெரியசாமி மேலே இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் உண்டு சர்ச் நடத்துறதுக்கும் சீஷர் பண்ணுறதுக்கும். இது ஒரு பக்கம் இருக்க பெரியசாமி அவர்களுடைய இந்த கேஸ் என்ன முடிவுக்கு வரும்ன்றதை வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். அல்டிமேட்டாக ஜுடிஷியரி ஆஸ் த ஃபைனல் கால் வித் ரெஸ்பெக்ட் டு எனி கேஸ். அதனால் we have to wait and watch என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் கேசவானந்த பாரிசர் ஸ்டேட் ஆஃப் கேரளா படி பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர். அந்த ஃபீச்சர்னால தான் we have to wait and watch எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மேட்டர் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.